அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லாஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த விலாகு. அன்றைக்கி நான் இஃப்தாருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ரோஸ் மில்க் புட்டிங்கும் அது கூடவே வந்துட்டு உளுந்த வடையும் செஞ்சுருந்தேன். முதல்ல ரோஸ் மில்க் புட்டிங்க்கு வந்துட்டு பால் காய்ச்சி ஆற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை எடுத்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம திரும்ப அகர் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். அப்புறம் இதுலேயும் சேர்த்துமே நல்லா தண்ணி ஆகிடும். அதனால் வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அது ஆறுறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம உளுந்த வடைக்கு வந்துட்டு மாவு வந்து ஊற வச்சுக்கலாம், இல்லை உளுந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்துட்டு ஒரு 2 கப் அளவு போல் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் போல் இருக்கும். அதை நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு உளுந்த வடை நல்லா புஷ்னு சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதால. இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலுமே நல்லா ஆறிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு அகர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அகர் கிராஸ் எடுத்துருந்தேன். இது வந்துட்டு ஒரு சிலர் கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நல்லா ஒரு 10 கிராம் போல் எடுத்திருந்தேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கணும். நமக்கு இன்னுமே குயிக்காக வேலை ஆகணும்னா இதில் கூட வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா இன்னுமே சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். நல்லா கரைஞ்ச பிறகு வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையுமே கரையிற அளவுக்கு நல்லா வந்து கரைச்சிக்கணும். கரைச்சின பிறகு நம்ம ஆற வச்சுருந்தோம்ல பால், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்த்தாலும் வந்துட்டு கலர் அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எந்த பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ண வைக்கிறீங்களோ அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட மேலே வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ்லாம் தூவி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது நல்லா ஜெல்லியாக இருக்குமா, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வந்து நான் செட் பண்ண வச்சுட்டேன். இஃப்தார் டைமில் சில்லுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கும் போது வெளியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வைக்கலாம். ஒரு 1 to 2 மணி நேரத்துலேயே நீங்கள் எவ்வளோ வந்துட்டு பால் இந்த அகர் சேர்க்குறீங்களோ அந்த திக்னஸை பொறுத்து சீக்கிரம் செட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகும். ஒரு 1 to 2 ஹவர்ஸில் வந்து செட் ஆகிடும். புட்டிங்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு வந்துட்டு கூடவே ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போட்டிருந்தேன், முலாம்பழம் வச்சு. அதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு எங்கள் மாமி மீன் குழம்புமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அயில மீனை போட்டு புளி மிளகு தான் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு கன்னியாகுமரி ஸ்டைலு. அது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. கூடவே 2 பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அது வந்துட்டு அரைச்சதை ஒரு சட்டியில் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 3-4 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டாங்க. தண்ணியாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு அது கொதிக்கிற சமயத்தில் வந்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து நல்லா வந்து கொதிச்சு வந்துச்சு. அப்போ வந்துட்டு நல்லா திக்கான பிறகு எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ மீனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டாங்க. அது நல்லா கொதித்த பிறகு இன்னொரு சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு இறக்கிறதாங்க. நல்லா சாப்பிடும் போது மீனோட எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் உப்பு போடுறது வந்துட்டு கவர் பண்ண மறந்துட்டேன், அதையுமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் மறக்காமல் இந்த மாதிரி மீன் குழம்பு வந்துட்டு உங்கள் ஊர் சைடில் வந்து செய்வீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் மீன் குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கடைசியாக வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தாலும் உளுந்து அதுவுமே நல்லா சூப்பராக ஊறி வந்துருந்துச்சு. அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து நான் வந்துட்டு உளுந்து வடைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம், எப்படி வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா புஷ்னு வர்றதுக்கு உளுந்த வடை. முதல்ல வந்துட்டு நான் உளுந்து சேர்த்துட்டு மிக்சியில் கூடவே வந்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஐஸ் கட்டி, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா ஃபஸ்ட் பேட்ச் வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மைய அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் குறைன்னே இருக்கிற மாதிரி வந்துட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கணும். கையால் எந்த அளவுக்கு பீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கையில் பீட் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொன்னால் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே செய்கிற மாதிரினா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூடவே வந்துட்டு வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். காரத்துக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டு அடிச்சிட்டோம்ல, அதனால் அது கூட கொஞ்சம் மிளகு, கருவேப்பிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அடிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு தண்ணியில் வந்து கை நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் இலகெல்லாம் இருந்துச்சு, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வடை போட்டிருந்தேன். அப்புறம் முக்கியமாக வந்துட்டு அரிசி மாவு சேர்த்ததை வந்து மறந்துட்டேன். நான் வந்துட்டு ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வந்துட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் எடுத்து
தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக கையில் நனைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தட்டி அதுக்கப்புறம் ஓட்டை போட்டிருந்தேன். இப்படி பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், எல்லா பக்கமும் நல்லா முருகலாக இருக்கும். உள்ளே வந்துட்டு மாவு அவ்வளோவா இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு உள்ளே மாவு இருந்தால் பிடிக்காது, அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நிறைய மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு ரொம்ப தட்டாமல் லைட்டாக தட்டி கொஞ்சம் ஓட்டை போட்டு இந்த மாதிரி எப்பவும் போல் எண்ணெயில் சேர்த்துட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வெளியே வரும். உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். கடையில் கிடைக்கிறத விடையே நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எல்லா வடையுமே போட்டு முடிச்சுட்டு நம்ம புட்டிங் வந்து செட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து கட் பண்ணியிருந்தேன். ரோஸ் மில்க் புட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ரோஸ் மில்க் புட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னால் இளநீர், தேங்காய் பால், அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் கூட வச்சு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா வந்துருந்துச்சு. பட் ரோஸ் மில்க் வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், மில்க்லாம் சேர்த்து. இதுவுமே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். அப்புறம் நோம்புக்குமே டைம் ஆகிடுச்சு இஃப்தார் முடிக்கிறதுக்கு, அதனால எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நோம்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. நீங்களும் ரொம்ப சிறப்பாக நோம்பு எல்லா நோம்பையும் முடிக்கிறதுக்கு துவா செஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.